ராஜேஷ், தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது அங்கு பாஜக இந்தியா கூட்டணி எம்பிக்களிடையே நடைபெற்ற மோதலில் பாஜக எம்பி ஒருவரின் மண்டை உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம் சரவணன். நேற்றைய தினத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருந்தார். இது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதன் எதிரொலியாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ச்சியாக அமித்ஷா இந்த விவகாரம் குறித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டு தொடர் முழக்கங்களை ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்திலும் அவையின் உள்ளேயும் அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ச்சியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று முழக்கமிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணி வரை அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக எம்பிக்கள் அமித்ஷாக்கு ஆதரவாகவும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் அமித்ஷாக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதால் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாஜக எம்பி பரத் சந்திரா சாரங்கியோட மண்டை உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அமித்ஷா பல்வேறு தகவல்களை அம்பேத்கர் குறித்து பேசியது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜனநாயகம் காக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தில் இம்மாதிரியான செயல்கள் நடைபெறுவது என்பது வேதனை அளிப்பதாக பல்வேறு கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2 எம்பிக்களுடைய மோதல் போக்கு என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் அமித்ஷாக்கு ஆதரவாகவும் அவர் கூறிய கருத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு எதிராக கோஷமிட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் அமித்ஷாவின் கருத்து தவறு, அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் அவமதித்திருக்கிறார், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்குவாதத்தை முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் எம்பிக்களிடையே இந்த வாக்குவாதம் முற்றி மோதலாக வெடித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.